நிகழ்ச்சியின் நிறைவாக வருவது பட்டமளிப்பு விழா. இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினரான மிருதங்க வித்வான் மாயாவரம் திரு டி.வி. விஸ்வநாதன் அவர்களையும் டாக்டர் சுரேஷ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாயாவரம் திரு டி.வி. விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களது மதிப்பிற்குரிய குரு நாட்டிய கலைமணி திரு எஸ். முரளி அவர்கள் மரியாதை செய்வார். தற்போது தலைமை விருந்தினர் அவர்களை மாணவிகளுக்கு ஆசியுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதல்ல ஒரு அறிவிப்பு சொல்லிடுறேன். உங்கள் எல்லாரோட சார்பாகவும் தான் நான் வாழ்த்த வந்திருக்கேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அமைதி காத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எனது தாய் தந்தையரையும் குருவையும் வணங்கி அவர்களது ஆசியை இந்த குழந்தைகளுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இந்த குழந்தைங்க இன்னைக்கு ஆடி இருக்கிறது ஒரு நாள் 2 நாள் பயிற்சி கிடையாது. இது ஒரு 6 மாதத்துக்கு கடுமையான பயிற்சி. இதுக்காக உழைச்சா மட்டும்தான் இந்த குழந்தைங்க இப்படி இவ்வளோ சிறப்பாக ஆட முடியும். அது முதல்ல குருவுக்கு அந்த ஒரு முழு பழனும் அவர் தான். உழைப்பு, முதல் உழைப்பு. 2வது அந்த உழைப்பை காப்பாற்றினது அந்த குழந்தைங்களோட ஒரு மனதைரியம், அந்த உழைப்பு, குழந்தைகளோட உழைப்பு. ஸோ நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உறவுகள் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல வேணும். ஏன்னா இதில் 2 குழந்தைங்க நாட்டிய ஆசிரியராக போகிறேன்ருக்காங்க, வழக்கறிஞராக போகிறேன்ருக்காங்க, ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு சமூக ஆர்வலராக போகணும். இவங்க எல்லாருக்கும் அவங்க நினச்சது கிடைக்கணும். கடவுள் அதற்கு அருள் செய்யணும்னு முதல்ல எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இது மிக சிறப்பான ஒரு சலங்கை அணி விழா. சலங்கை அணி விழா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் எல்லாமே ஒவ்வொரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. முதல்ல அவங்க அப்பா அம்மா, இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னோட பெரிய நமஸ்காரம். ஏன்னா அவங்க மனசு வச்சாதான் எதுவுமே நடக்கும். அந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஆர்வத்தை கொடுத்தது அவங்க அப்பா அம்மா தான். முதல்ல அவங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம். அதுலேருந்து அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணியிருக்காங்க, சரியான குரு. அந்த சரியான குரு இல்லை அப்படின்னா, சரியான குருக்கிட்ட அவங்க அப்பா அம்மா கொண்டு விடலைன்னா நாட்டியம் பரிமளிக்காது. ஸோ சரியான குரு, சரியான வழியில் அமர்க்கலமாக இந்த 5 குழந்தைங்களும் ஆடியிருக்காங்க. 5 குழந்தைங்களை பற்றியும் தனியாக எழுதி வச்சுருங்க. இருந்தாலும் சொல்லணும். முதல்ல இப்போ அந்த புஷ்பாஞ்சலியிலேருந்து, அந்த புஷ்பாஞ்சலியில் இன்றைக்கி பார்த்தோம், இந்த வேகமாக காலை தட்டினாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைங்களான சலங்கை அணிங்கிறது முதல்ல சலங்கையோட நாதம் சாமிக்கு சமர்ப்பணம் ஆகணும். அது பாரம்பரியத்தில் முதல்ல இருந்தது. ஏன்னா அது காலில் சலங்கையை அப்போ கட்டுவாங்க, கயிறு மாதிரி இருக்கும். அதை கட்டிட்டு முதல்ல இப்படி காலை உதறுவாங்க. அதுதான் முதல் விஷயம். அது நான் பார்த்து இன்றைக்கி ரொம்ப பிரமித்தேன் அதை. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி மேடையில் ஒருத்தவங்க அதை பண்ணுறது பெரிய சம்பிரதாயம். அது அந்த காலை அந்த அந்த அசைவு முதல்ல ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன் வாத்தியாருக்கு. அப்புறம் எங்களுடைய சரசாமா ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த ஔவையாரோடைய வாக்குண்டாம், அது நாட்டிய கலா சக்கரவர்த்தினி அந்த கேஜே சரசாமா அவங்க இதுதான் வச்சு ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த ஆரம்பமே அப்படி இருந்தது, சிறப்பாக இருந்தது. அடுத்த அலாரிப்பு சொல்ல வேணாம், பிரமாதமாக இருந்தது. அதுக்கு வீணை வாசித்தவங்க அந்த அலாரிப்போடு ஏந்து அப்படி சேர்ந்து போனது சாதாரணமாக எல்லாரும் வாசிக்கிற மாதிரி இல்லை. இந்த அலாரிப்போட அளவையே சேர்ந்து வாசித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஜதீஸ்வரத்தில் அவர் ஒரு ஜதி சேர்த்துருந்தார். அது சொல்கட்டுக்கும் அடவிற்கும் வேறு வேறு. அது ஒரு பந்தநல்லூர் பாணியிலேருந்து எடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஸோ இத்தனை பாரம்பரியத்தை அவர் கொண்டு வந்திருக்கார், ஒரு மேடையில் கொண்டாந்துருக்காருன்னா ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அது. அந்த குழந்தைங்க அவ்வளோத்தையும் உள்வாங்கிக்கிட்டு செஞ்சது மிக மிக சிறப்பு. அதுதான் இதில் முதல் பார்க்க வேண்டியது. இதில் மாமவத்து சரஸ்வதி, தனுஷ்கா முதல்ல தனுஷ்கா வந்தவுடனே அந்த அறிமுகம் கொடுத்ததே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப மன தைரியத்தோடு அற்புதமாக பேசினாங்க. அதே மாதிரி ஆடினதும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் கண்ணன் பாடல் தியா கடைசியில் அந்த கண்ணனை மடியில் தூக்கி வச்சுட்டு அந்த கண்ணு சொருகினப்ப அந்த கண்ணனுக்கே உயிர் வந்துருத்தோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு முகபாவம். அப்புறம் அந்த சிவன் பாடல் தீக்ஷிதா, அவங்க கண்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தது. அந்த அந்த கீர்த்தனைக்கு என்ன உண்டோ அந்த கண்கள் பேசினது அட்டமி. அதில் ஒரு அழகான அட்டமி சேர்த்திருந்தார். அதை அப்படியே அழகாக அந்த அம்பாள் மாதிரி அது ஒரு உண்டான ஒரு அழகான அட்டமி, பிரமாதம், சூப்பர். அப்புறம் அர்த்தநாரி, அது என்னுடைய பாட்டாளாக இருந்தாலும் நக்ஷத்ரா, இதில் என்னென்னா நான் முறையாக இந்த பாட்டை நான் மேடையில் பார்க்குறேன். ஏன்னா மேடையில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு. ஏன்னா அதை எழுதினப்போ எங்களுக்கு பெருசாக ஒன்றும் அது எழுதணுன்ற ஒரு இதுக்கு எழுதிட்டோம். ஆனால் அதுக்கு உயிர் கொடுத்துருக்கிறது, அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்துருக்கிறது இந்த நடனம். அதுக்கு வந்து குருவுக்கு என்ன மனமார்ந்த நன்றி. அந்த குழந்தை அவ்வளோத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆடினது அதை விட மிக பிரமாதம். ஸோ நக்ஷத்ராவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு. அதில் என்னன்னாக்கா அந்த கொஞ்சிய குரல், அந்த பொண்ணு வந்து சொல்கிறதே ஒரு கொஞ்சிற குரல் பிரமாதமாக இருந்தது. அந்த ஸ்டேஜை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது அதுவும் பிரமாதம். அடுத்தது கந்தனும் கண்ணனும், ஓவியா, அப்படியே ஒரு அமைதியான முகம், அழுத்தமான நடனம். அந்த அழுத்தம்ங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வர நேரத்தில் ரொம்ப அழுத்தமான ஒரு நடனம். இத்தனை குழந்தைங்களும் இவ்வளோ அழகாக ஆடினாலும் அதற்கு மிக முக்கிய காரணம் குரு, அவருடைய தயாரிப்பு. அவர் இப்போ பார்க்குறப்ப எனக்கு அவங்க குரு அமுதா தண்டபாணியோட குரு இருக்காங்க இல்லையா, அருணாச்சலம் பிள்ளை. அதாவது அவர் வந்து ஸ்டேஜில் உட்காந்து நட்டுவாங்கம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி நான் பார்த்தேன் இன்னைக்கு. அவர் அந்த குங்கும போட்டு, அந்த சிரிச்ச முகம், அதே நேரத்தில் கம்பீரம். அவர் திரும்பி பார்த்தாருன்னா யாரை பார்க்குறாருன்னு தெரியும், அவங்க என்ன பண்ணணுங்கிறதும் தெரியும். அந்த மாதிரி முரளி எங்கேருந்து எங்கே பார்த்தாலும் அவர் வந்து கரெக்டான ஒரு பார்வை, அந்த கம்பீரம், அந்த சிரிச்ச முகம், அதுவே குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பூஸ்ட். என்னென்ன குழந்தைங்க ஆடணும் அப்படின்னா குரு வந்து அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக பார்த்து சிரித்தாலே போகிறோம். ஒரு 50% ஆடின குழந்தைங்க 100% ஆடிடும். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய வித்தை அவர் வச்சுருக்காரு கையில். அது வந்து அண்ணா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன், சுரேஷ் அண்ணா. அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கினவர், அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு வந்து அவர் பார்த்து ரசிக்கக்கூடியவர். அடுத்து இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு இன்னொரு காரணம் பக்க பல கலைஞர்கள். அதில் இந்த அர்த்தநாரி அது புதுசு, அவங்களுக்கு டைம் எடுத்து இதுக்காக உழைச்சிருக்காங்க. அரவிந்த் ஜெயராமன் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் பாடாத மேடை கிடையாது. இன்னைக்கு மிக பிரமாதமாக பாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யநாராயணா, அவர் இன்னைக்கு வந்து அவர் வாசிச்சது வந்து எனக்கு ஒன்று அப்படியே காதில் நிற்கிறது. அப்படியே அவ்வளோ சுத்தம் அழகாக ஒரு லயம், அவ்வளோ சொல்லு, அவ்வளோ பொடி கணக்கு, அவ்வளோ அமைப்பாக வாசித்தார். நான் ரொம்ப ரசித்தேன். தேங்க்யூ. வீணை வாசித்தவங்க லக்ஷணா ஹரிகரன், அவங்க ரொம்ப அமைதியாக அழகாக என்ன வேணுமோ பாட்டுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பாட்டு அழகாக அவங்களே பாடுறவங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ மிக பிரமாதமாக இருந்தது. ஓஹோன்னு வாசித்தாங்க. நன்றி. புல்லாங்குழல் நண்பர் செட்டிக்குளம் வினோத் அவர்கள், அவர் டாக்டர் இன்னைக்கு பிஸியான ஆள். அவர் நாதஸ்வரம் வாசிக்கிறவர், நாதஸ்வர கலைஞர். அவர் நாதஸ்வர கலைஞர், புல்லாங்குழலும் மிக பிரமாதமாக வாசிக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம ஐயப்பன் அண்ணா டீமு, குமாரசாமி, ரமேஷ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டாலே இன்றைக்கி எல்லாம் ஓஹோ தான். அப்புறம் ஒப்பனை முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து தீபா, அவங்க வந்து மகேஷ், அவங்க தீபா வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அப்புறம் அபு அண்ணாவோட பசங்க ஒலி அமைப்பு, அது வந்து அவங்க அபு அண்ணாவுக்கு பெரிய பாக்கியம். அந்த பசங்கள்லாம் அவங்க கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. அடுத்தது கற்பக விருஷா சுரேஷ் மேடை அமைப்பு, பிரவீனா டைலர். அப்புறம் இந்த வர்ணனைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் இந்த சலங்கை பூஜையை வந்து இவ்வளோ கவர் பண்ணி கொண்டு போகணும். எங்கே கேப் இருந்தாலும் அதையும் பேசணும், கேப் இல்லாத இடத்துல குறைச்சி பேசணும், அந்த குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சு பேசணும், குருவை பற்றி தெரிஞ்சு பேசணும், ஸ்கூலை பற்றி தெரிஞ்சு பேசணும். இதுக்கெல்லாம் முடியும்னா அதுக்கு அந்த குருவுக்கு சிஷ்யாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அது குருவுக்கு பிரதான சிஷ்யாவும் இருந்துட்டு இன்றைக்கி ஒரு மருத்துவராகவும் இருந்து
அது மட்டும் இல்லாமல் இந்த ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ டெடிகேஷனாக உண்மையாக உழைக்கணும், அந்த உண்மையான உழைப்பு இருந்தால் தான் அது எங்கேயுமே சோபிக்கும். அது வந்து இன்னைக்கு வந்து பெரிய உதாரணம் புரட்சி வர்ணனையாளர் நிர்மலா. ஏன்னா அவங்க குழந்தைங்களை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்கிற மாதிரியே இருக்குது. கனலை மாதிரி இருக்கணும், அக்னி மாதிரி இருக்கணும், அப்படி இப்படி அது அழுத்தம். அதெல்லாம் பார்த்தா புரட்சி வர்ணனையாளர்னு தான் சொல்லணும்னு தோணுது. மிக பிரமாதம். அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா கலைஞர்கள், குருமார்கள், நாட்டிய கலைஞர்கள், அலர்மேல் அவங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து உங்களுடைய குடும்ப விழா. உங்களோட குழந்தைங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க குழந்தைங்க ஆடி இருக்காங்க. இன்னைக்கு இந்த குழந்தைங்க ஆடினது வந்து இந்த பயணத்தோட துவக்கம். இதுக்கப்புறம் அரங்கேற்றம், அதுக்கப்புறம் பல மேடைகள் எல்லாம் இருக்கு. இந்த கலைகள் எப்போ சோபிக்கும் அப்படின்னா தொடர்ந்து செய்யும் போது தான். கலையை கற்றுக்கிட்டோம், இன்னைக்கு முடிச்சிட்டோம், 11வது வந்துருச்சு, க்ளோஸ் அப்படின்னா அந்த கலையெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கலைகள் தொடர்ந்து செய்து கொண்டு அதை உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அது என்னன்னா இந்த கலைகள் எப்பவுமே நமக்கு ஒரு தனித்தன்மையை கொடுக்குது. எங்கே போனீங்கன்னாலும் அந்த ஒரு காலேஜில் போய் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரை சொல்கிறீங்கன்னா விட அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு இல்லை அந்த பையன் மிருதங்கம் வாசிக்கிற பையன் அந்த பாட்டு பாடுற அப்படிங்கிறப்ப தனி முத்திரை இருக்கும். ஸோ இந்த கலைகள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம், எவ்வளோ பிரயோஜனம், எவ்வளோ உபயோகம். தாய்மார்கள் வந்து என்ன வேணால், தாய் தந்தையர் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், பணமாக வச்சுருக்கலாம், லேண்டை, நிலம், வீடு எது வேணால் வச்சுருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான சொத்து இந்த கலைகள். இந்த கலைகள் இந்த அதுவும் நாட்டிய கலை வந்து அதுலேயும் ரொம்ப மிக உன்னதமானது. இப்போ பயிற்சி பண்ண நேரம் இல்லைன்னு நம்மளாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, ஒரு பெரிய விஞ்ஞானி அப்துல் கலாம் சார், அவர் வந்து வீணை வாசிப்பார். அவர் வந்து ஜனாதிபதியாக இருந்தப்ப அவர் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார், இந்திரதனுஷ்னு. அதுக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அதுக்கு போயிருந்தப்பையும் அவர் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது அந்த வீணையை எடுத்து வச்சு வாசிப்பார். நான் கேட்டேன், என்ன சார் இது இப்போ எவ்வளோ வேலை இருக்கிறதுக்கு போய் அவர் சொன்னார், எனக்கு என்ன வேலை இருந்தால் நான் 10வது படிக்கும் போதுலேருந்து இந்த வீணையை வாசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவை மன அமைதி. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கையை கொடுத்தது இந்த கலை தான். ஏன்னா நான் வாசிக்கும் போது என்னை மறந்துட்டு வாசிக்கிறேன், எனக்கு எந்த டென்ஷன் இருந்தாலும் மறந்து போயிடும் அப்படின்னு அவர் சொன்னது. ஏன்னா அவருக்கே நேரம் இருக்குங்கும் போது நம்மளுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கலைஞர்கள் அனைவரும் அதை பயன்படுத்திக்கணும். அதாவது என்னென்னா பயிற்சி பண்ணணும். அது இந்த நேரத்தில் இந்த 5 பசங்களுக்கும் வேண்டுகோளாக வச்சிடுறேன். ஏன்னா இந்த கலையை இப்படியே இந்த சலங்கை பூஜை, அந்த அரங்கேற்றம் அப்படியே விட்டுறாமல் தொடர்ந்து அதில் பயணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த கலை உங்களை கொண்டு போகும், தாராளமாக கொண்டு போகும். உண்மையாக கலைக்கு உண்மையாக இருந்தால் அந்த கலை நம்மளை காப்பாற்றும். அந்த கலையை வந்து இப்படி தொட்டோம் அப்படி வச்சோம் அப்படின்னு இல்லாமல் உண்மையாக இந்த கலையை தொடர்ந்து செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னை அழைச்சதுக்காக குருவுக்கும், அவங்களுடைய துணைவியார் தனம் அவங்களுக்கும், அவங்க பையனுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலோட தூண்கள், அதாவது மூத்த சீடர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதை விட இந்த ஸ்கூலை ஒரு குடும்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்பா அம்மா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மா, உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி உங்கள் சார்பில் இந்த குழந்தைகளை வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாணவிகளை வாழ்த்தி பாராட்டிய தலைமை விருந்தினருக்கு அன்பு கலந்த நன்றிகள்.